பொறாமை. அதாவது இந்த பொறாமை எல்லாருக்கும் வரக்கூடிய இயல்பான குணம். ஆனால் அது நல்ல குணம்னு சொல்ல முடியாது. நம்ம மேக்ஸிமம் அதை மாற்றினா தான் ஒரு நல்ல நிலைமைக்கு நம்ம போக முடியும். இந்த பொறாமை எப்படியெல்லாம் வரும்னா, கிரேக்க நாட்டில் ஒரு புது விதமாக பழக்கம் ஒன்று இருந்துச்சு. அது எப்படின்னா, யார் யாருக்கெல்லாம் பிடிக்காதோ அந்த பிடிக்காத பேரெல்லாம் எழுதி ஒரு உண்டியல் மாதிரி ஒன்று வச்சுருப்பாங்க. அதில் போடணும். அதில் அதிகமான பேர் யார் வருதோ அவங்கள 10 வருஷத்துக்கு வனவாசத்துக்கு காட்டுக்கு அனுப்பி விட்டுருவாங்க. அப்படி ஒரு பழக்கம் இருந்துச்சு. ஒருத்தருக்கு எழுத படிக்க தெரியாது. ஒரு சீட்டை கையில் அந்த உண்டியல் கிட்ட நின்று வச்சுக்கிட்டு இருந்தார். வச்சுட்டு இருக்கும்போது அந்த வழியாக ஒரு ஞானி மாதிரி ஒரு பெரியவர் ஒருத்தர் போனார். அவரை அந்த எழுத தெரியாதவர் கூப்பிட்றாரு. ஐயா வாங்க, இதில் ஒரு பேர் எழுதணும், அதை மட்டும் எழுதி போடுங்க அப்படின்றாரு. அப்படி எழுதி போடுங்கன்னு சொல்லும்போது, என்ன பேர்யா அப்படின்னு அந்த பெரியவர் கேட்குறாரு. அரிஸ்டாட்டில் அப்படின்னு சொல்கிறாரு. அந்த அரிஸ்டாட்டிலா, ஏன்யா அப்படின்னு சொல்லி அந்த பெரியவர் அவர்கிட்ட கேட்குறாரு. கேட்கும்போது எல்லாரும் அந்த ஆளை நல்லவங்கன்னு சொல்கிறாங்க, நம்ம எழுதி தான் போடுவோமே, அவர் 10 வருஷம் காட்டில் போய் இருந்துட்டு வரட்டும் அப்படின்னு சொல்கிறாரு. ஸோ யாருன்னே தெரியல. தெரியாதப்ப இவர் பாருங்களேன், அவர் எல்லோரும் நல்லவங்கன்னு சொல்கிறாங்கன்ற ஒரு காரணத்துக்காக இவருக்கு அவர் மேலே ஒரு பொறாமை. ஆனால் இவர் போய் கேட்டார் பார்த்தீங்களா எழுத சொல்லி, அவர் யாருன்னு அவர் தான் அரிஸ்டாட்டிலேவும். ஸோ அரிஸ்டாட்டிலுக்கே இந்த நிலமன்றபோது நம்ம பக்கத்து வீட்டுக்காரங்க எல்லா இடத்துலையும் பொறாமை நிறைஞ்சு தான் இருக்கும். நம்ம அந்த பொறாமை கூட நமக்குள்ளே வராத வரைக்கும் நம்ம கட்டுப்படுத்திக்கிட்டால் தான் நம்ம உயரத்துக்கு போக முடியும். நன்றி, வணக்கம்.